வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது டேரோ அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆல்ரெடி நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து பிரைம் வீடியோல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான கார்டு கேம், அதுவும் சபிக்கப்பட்ட ஒரு கார்டு கேமை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஹாரர் மூவி. ஆக்சுவலா இதுல 7 நண்பர்கள் சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி போவாங்க. போய் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக அங்க ஒரு மேன்ஷன்ல தங்குறாங்க. அந்த மேன்ஷன்ல இந்த டேரோ கார்ட்ஸை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இதை விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதுல மொத்தமா 13 கார்ட்ஸ் இருக்கும். 12மே வந்து ஒரு ராசியை குறிக்கக்கூடியது. அந்த 13 அப்படின்றது வந்து அவங்களோட ஃபேட்டை டிசைட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆளுக்கும் வித்தியாசமான ராசி இருக்கும். அதன் வழியா அவங்க ஃபியூச்சர் என்னவா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொல்றாங்க. அந்த கார்டு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படியே ஒருத்தருக்கும் வந்து இறப்பு அப்படின்றது தொடர ஆரம்பிக்குது. ஸோ அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கு என்னென்ன நடக்குது அண்ட் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது ஒரு சிம்பிளான ஹாரர் மூவி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு வித்தியாசமான கார்டு கேமை மையமா வச்சு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடியா தான். அந்த டாரோ கார்ட்ஸ், அதுவும் அந்த 12 ராசியை வச்சு அப்படின்றதே வந்து ஒரு வித்தியாசமான லாஜிக்கா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கார்டு ஏன் சபிக்கப்பட்டது அப்படின்றதுக்கான அந்த பிளாஷ்பேக் இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்ல நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அண்ட் ஒருத்தருக்கும் வந்து கடகடன்னு சம்பவங்கள் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ்மே ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு நபர் தப்பிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இது ஒரு ரொட்டீனான ஒரு ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இதே டெம்ப்ளேட்ல நீங்க நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்கும். புதுமை அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லவே இல்லை. அதே மாதிரி பழைய ஹாரர் படங்கள்ல வர மாதிரி ஒரு இடத்துக்கு போகாத அப்படின்னா அங்க பம்புடியா போய் சாவறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுல இறப்புகள் அப்படின்றதெல்லாம் காட்சிப்படுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் புதுமை அப்படின்றது இருந்திருக்கலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஒரு சர்ப்ரைஸா ஒருத்தர் உயிரோட வருவார்ல, அதை தவிர மற்றபடி யார் பொழைப்பா அப்படின்றது நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓவரால் ஒரு பழைய ஸ்டைல் ஆஃப் ஹாரர் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் புதுமையான விஷயங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.